பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுக பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றில் உள்ள ஈஸ்வரன் கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தினர். தங்கள் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து எள் மற்றும் அரிசி மாவால் ஆன பிண்டங்களை ஆற்றில் கரைத்து வழிபட்டனர். தொடர்ந்து அருகில் உள்ள அகதீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியில் அதிமுக சார்பில் 2வது நாளாக நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட வெள்ளாண்டி வலசு, காந்தி சிலை மற்றும் ஆவணியூர் கோட்டை பகுதிகளில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நகர செயலாளரும் நகர்மன்ற எதிர்க்கட்சி தலைவருமான முருகன், முன்னாள் நகரமன்ற தலைவர் கதிரேசன், அதிமுக கவுன்சிலர்கள் நாராயணன், ராம்குமார், மல்லிகா, வார்டு செயலாளர் ராஜவேல், ரேவதி பிரியா, சரவணன் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட தனியார் விடுதியில் தேசிய பாட்டாளி கட்சி வீர முத்தரையர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தேசிய பாட்டாளி கட்சி வீர முத்தரையர் சங்கத்தின் நிறுவன தலைவர் கருப்பையா, கிழக்கு மாவட்ட தலைவர் லட்சுமணன், மாவட்ட செயலாளர் சத்யராஜ், மாநகர பொறுப்பாளர் கேப்டன் தங்கவேல், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சௌமியா மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற மாநில மாவட்ட செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி சிங்கப்பூரில் பிரபலமான சிங்கப்பூர் எம்ஜிஆர், சென்னை எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக வண்ணத்திலான மலர் வளையத்தை வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திலும் கருப்பு சிவப்பு கலரில் கலைஞர் படத்துடன் உருவாக்கப்பட்ட மலர் வளையம் வைத்து சிங்கப்பூர் எம்ஜிஆர் மரியாதை செலுத்தினார். அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் சிங்கப்பூர் எம்ஜிஆருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக ராஜகோபுரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் 81 அடி மூங்கில் கம்பத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திருப்பூர், ஈரோடு, கோவை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆனைமலையுடைய பெரியாறாகட்டும், உப்பாறு அனைத்துலேயும் தூய்மை பணியாளர் சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. அது போக காவல்துறை பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்காக பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஒரு 1500 பேர் வந்திருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா மாசாணியம்மன் கோவில் சார்பாக, அறநிலைத்துறை சார்பாக மக்களுக்காக என்னென்ன தேவையோ அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குண்டம் திருவிழா வருது. அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் அறநிலைத்துறை சார்பாகவும் நமது ஆனைமலை பேரூராட்சி சார்பாகவும் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது போக 3 லட்சம் பக்தர்கள் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். அதற்கு உண்டான நமது குடிநீர் வசதியாகட்டும், அவங்களுக்காக ஃபஸ்ட் எய்ட், அது போக அவங்களுக்கு உண்டான போதிய பாதுகாப்பு வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பெதப்பம்பட்டியில் உள்ள ஆல்கொண்டமால் கோவில் திருவிழாவில் ஆடு, மாடு உருவ பொம்மைகளை வைத்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் வழிபாடு நடத்தினர். இந்த விழாவில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இரட்டை மாட்டு வண்டியில் பயணம் மேற்கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் வள்ளிக்கும்மி ஆட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார். ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸில் 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். பூனே மாநிலத்தைச் சேர்ந்த சஜித் அசாம் என்பவர் ரயிலில் பயணித்த 17 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதனை அறிந்த உறவினர் அவருக்கு தர்ம அடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து சேவகாரம் ரயில்வே காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய நபரை தேடி வருகின்றனர். தருமபுரி அடுத்த பெண்ணாகரம் அருகே யானை தாக்கி முதியவர் உயிரிழந்தார். குள்ளாத்தான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மகாராஜன் வனப்பகுதியை ஒட்டியுள்ள தனது விளைநிலத்தில் இரவு காவலுக்கு சென்றுள்ளார். அதிகாலையில் யானை ஒன்று அவரது குடிசையை தாக்கி மகாராஜனையும் தாக்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்த மகாராஜன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் பகுதியில் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நிலை தடுமாறி கழிவுநீர் கால்வாயில் விழுந்து படுகாயமடைந்தார். காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன்
ரயில்வே நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் மது போதையில் சென்றபோது நிலை தடுமாறி கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்துள்ளார். இதனை கண்ட அந்த பகுதி பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர்.